அன்பு நட்புகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. இன்னைக்கு நம்ம குறைந்த செலவில் வீட்டுக்கு எப்படி அழகு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வால் ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒன்றும் புதுமையான விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வால் ஸ்டிக்கருடைய நிறைகுறைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல் இருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் ஆன்லைனில் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வால் ஸ்டிக்கர் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது இந்த மாதிரி உள்ளே பேக் பண்ணி ரோலாக வச்சுருக்காங்க. இது பிரித்து நீளகலாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம ஒட்ட வேண்டிய சர்ஃபேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய இடத்த நீங்கள் உப்புத்தாள் போட்டு நல்லா தேய்ச்சி சமப்படுத்தி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்புத்தாள் போட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க. உப்புத்தாள் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் அந்த செவத்தை ஒரு துணி போட்டு நல்லா டஸ்டெல்லாம் போகிற அளவுக்கு தொடச்சிக்குங்க. நம்ம ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து எப்படி ஒட்டணும் அப்படிங்கிற பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பாகங்களை வந்து நீங்கள் பக்கத்துலேயே நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. அந்த பேட்டர்ன் இருக்கிற மாடலில் நம்ம ஒட்டினா மட்டும் போதும். இதுக்கு நம்ம தனியாக கம் எதுவும் தடவ வேண்டியதில்லை. ஆல்ரெடி அது ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். அதை பிரித்து ஒட்டிட்டாவே போதும். ரொம்ப சுலபமாக ஒட்டிடலாம். வாங்க இப்போ எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரு இந்த நீள வாக்கில் 90 சென்டிமீட்டரும் உயர வாக்கில் 120 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம அந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒட்டுனதுக்கப்புறம் பாதி ஒட்டுனதுக்கப்புறம் செவ்வறு பத்தலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பேட்டர்னில் பேஸ்மெண்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஒட்ட போகிறோம். அந்த பகுதியை அது பாருங்கள் இந்த கார்னரில் இருக்குது. இப்போ இந்த கார்னர் இருக்கிற பிரிச்சுட்டு போகிறோம். பிரித்து நம்ம நேம் லேபிளில் ஒட்டுவோம் இல்லையா, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே அலங்காமல் பிரித்து எடுக்கணும். கவனமாக எடுங்க. எடுக்கும்போது அடுத்த சைடில் போய் ஒட்டிடக்கூடாது. அந்த மாதிரி பிரித்து எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்கும்போது நீங்கள் சிங்கிளாக ஒட்ட முடியாது. அதனால் ஹெல்ப்புக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டுக்குங்க. நம்ம 90 சென்டிமீட்டர் அளந்துருந்த பாருங்கள், அதில் சென்டர் பகுதியில் நாங்கள் போட்டிருக்கோம். 1ஆம் நம்பர் ஸ்டெம்பையும் 2ஆம் நம்பர் ஸ்டெம்பையும் நம்ம இப்போ ஒட்டிட்டோம். பிரித்து அப்படியே ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் பார்த்து ஒட்டிக்கலாம். ஒட்டியிருக்காங்க. நம்ம பிரித்து ஒட்ட போகிறோம். 3ஆம் நம்பர் வந்து சைடு பிரான்ச் அப்படிங்கிறனால 4ஆம் நம்பர் ஒட்டிட்டு தான் ஒட்டுறோம். 4ஆம் நம்பர் பெரிய பீஸாக இருந்ததுனால நாங்கள் ஒரு உதவிக்கு ஒரு ஆளை வச்சு தான் ஒட்டியிருக்கோம். பார்த்து கவனமாக ஒட்டுங்க. இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் அவ்வளோ கவனமாக இருந்தால் கூட ஒரு பிசுறு வந்திருக்கு. நீங்கள் ஒட்டும்போது நல்லா கவனமாக உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் அப்படியே நீவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருக்கு. இப்போ நாங்கள் பாதி மரக்கிளை ஒட்டிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் மரக்கிளையாக எடுத்து ஒட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிளையாக இருக்குது. அதனால நீங்கள் இந்த இலையெல்லாம் பிடிக்கும்போது இந்த ஸ்டெம்பெல்லாம் மடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேர் அல்லது 3 பேர் நின்று இங்கேருந்து ஒட்டி அப்படியே சென்டர்லேருந்து ஒட்டி அப்படியே கொண்டு போய் நீ விடுங்க. அப்போ தான் இலை மடங்காமல் வரும். பொறுமையாக ஒட்டுங்க, அவசரப்பட்டு ஒட்டிடாதீங்க. இந்த கிளையெல்லாம் மடங்கிடுச்சுனாக்கா உள்ளே காற்று போகுதுன்னா ஸ்டிக்கர் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ஒட்டுங்க. 2 பேர் சேர்ந்து 2 பேரோ அல்லது 3 பேரோ ஹெல்ப்புக்கு வச்சு ஒட்டுங்க. ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல 8ஆம் நம்பர் பிராஞ்சி ஒட்டிட்டோம். இப்போ 9ஆம் நம்பர் பிராஞ்சி ஒட்ட போகிறோம். அது வந்து சின்ன ஸ்டிக்கர் தான். அதனால் தனியாக கூட நம்ம பிரிச்சு பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கர் நீங்கள் தனியாக ஒட்டிங்க. பெருசாக இருக்கிறது 2-3 பேர் ஹெல்ப் பண்ணி ஒட்டிக்கணும். இப்படி மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ சென்டர்லேருந்து ஒரு சின்ன காட்டன் கிளாத் வச்சு வெளியே நோக்கி தள்ளுங்க. அதில் குட்டி குட்டியாக ஏர் பப்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் வெளியில் போயிடும். அந்த ஏர் பப்பிளோட விட்டுட்டிங்கன்னா ஸ்டிக்கர் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா அழுத்தி விடுங்க. எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏர் பப்பிள்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். கிளைகள் எல்லாம் ஒட்டியாச்சு, கூண்டும் ஒட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே விழறக்கூடிய இலைகளும் பறந்து வரக்கூடிய பறவைகள் தான் சிலது தான் இருக்குது. கீழே வந்து அதே மாதிரி புல்வெளி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஒட்டணும். அது வந்து நம்ம
நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் வந்து பக்கத்துலேயே பறவை இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸ் வச்சு கூட ஒட்டிக்கலாம். அது நம்மளுடைய வில்லன் டிஸ் தான். நீங்கள் எப்படி ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. அதே மாதிரி இந்த கீழே தலையில் இருக்கிற மாதிரி 2 பறவை காட்டியிருக்காங்க. அந்த பேட்டர்னை வந்து நம்ம வேறு எங்கேயா சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம ஒட்டி அழகு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். இருக்கிறத பிச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு காட்டுறோம் பார்க்கலாம். இந்த 2 பறவைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வால்மேட் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வால் ஸ்டிக்கனுடைய நிறைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவுலேயே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான டிசைனில் நம்ம அழகுபடுத்திக்க முடியும். குறையன்னு பார்த்தா ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் குழந்தைங்க ஸ்டிக்கரை பிச்சறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பிக்கும்போது அந்த பெயிண்ட்டை உரிச்சிக்கிட்டு ஸ்டிக்கர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா நிறைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். Until then, bye from சிறகை விரி டீம்.